விசேட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் கட்சியின் மூத்த தலைவர் அண்ணன் செல்வராஜ் அவர்களே, கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் மாநகரை முன்னாள் விவசாய அமைச்சரான ஐயா துராசிங் அவர்களே மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாநகர உறுப்பினர்கள் மணிக்கூர் ஃபாதர் ஜோசப் மேரி அவர்களே நடந்திருக்க வந்து அதே நேரத்தில் எங்களுடைய இன்று நிறைவு பேருரை செய்வதற்கு வரையில் வந்திருக்கும் அவர்களுடைய நவரத்னம் ஐயாவை கொண்டு அதே முன்னாள் மாநகர உறுப்பினர்கள், கட்சியின் பிரதேச சபைகளின் தவிசாளர்கள், பிரதேச சபைகளின் உபதவிசாளர்கள், பிரதேச உறுப்பினர்கள், ஜனநாயக போராளிகள் கட்சியின் உபதலைவர் நவரேஷ் அவர்கள் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி வாலிபர் முன்னணியின் தலைவர் சகோதரர் சேவம், எங்களுடைய மாவட்டத்தின் தொகுதி கிளைகளின் தலைவர்கள், தொகுதி பிரதேச கிளைகளின் தலைவர்கள், உறுப்பினர்கள், இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னணியின் உறுப்பினர்கள் மற்றும் இங்கே வரை வந்திருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். உண்மையிலே ஜோசப் பரராசிங்கம் ஐயாவுடைய அந்த படுகொலை நடக்கும் பொழுது எனக்கு நான் 15 வயது 15 வயதே தான் அந்த படுகொலை நடந்தது. எனக்கு ஞாபகம் இருக்க என்னுடைய அப்பா ஸ்ரீ முராசமாணிக்கம் ஐயாவுடைய மனைவி மிகவும் கவலையுடன் 26ஆம் தேதி காலையிலே இந்த உடையத்தை பற்றி என்னிடம் சொல்லியிருந்தார். அந்த நேரத்திலே இந்த கொலை எப்படி நடந்திருக்கும், என்ன நடந்தது என்பதெல்லாம் எனக்கு பெரிய அளவில் எனக்கு அதை பற்றி விளங்கவில்லை. ஆனால் மட்டக்களப்புக்கு வந்த பிறகுதான் என்ன நடந்திருக்குன்றது ஓரளவு தெரிய வந்தது. உண்மையிலேயே ஜோசப் பரராசிங்கம் ஐயா அவர்களை பற்றி நேரடியாக நான் அவரை சந்திக்கவும் இல்லை, அவருடன் நான் பணியாற்றவும் இல்லை. ஆனால் எங்களுடைய மட்டக்களப்பிலே இருக்கும் இளைஞர் அணியின் சில உறுப்பினர்கள், குறிப்பாக சகோதரர் மாநகர சபையின் உறுப்பினர் மதன் அவர்கள் போன்றவர்களுடைய சொன்ன கருத்துக்களை பார்க்கும் பொழுது அவர் சொல்லியிருந்தார், ஒவ்வொரு வருடத்திற்கும் கிறிஸ்துமஸுக்கும் மகனுக்கு ஒரு ஷர்ட் கொண்டு வாங்கி கொடுக்கிறதாக அவர் சொல்லியிருந்தார். அதே போல எத்தனையோ இளைஞர்களை அவர் நெருக்கமாக அந்த காலப்பகுதியை வைத்திருந்தது, அவருக்கு நெருக்கமாக வைத்திருக்கிறார் என்பது உண்மையிலே அவரை பற்றி பல விடயங்களை அவரை நேரடியாக பழகாமல் இருந்தாலும் கூட என்னால் விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்று அவருடைய இந்த படுகொலை காரணமானவர்கள் இன்று சுதந்திரமாக நடமாடி தீர்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலே ஒரு கவலையான விடயம். ஆனால் இந்த நாட்டிலே நிதியும் இல்லை, நீதியும் இல்லாத இந்த நாட்டிலே நாங்கள் அவ்வாறாக கொலை செய்தவர்கள் சுதந்திரமாக நடமாடி திரிவது எதிர்பார்க்க வேண்டிய விடயம். என்றால் இந்த நாட்டிலே தற்போது உங்களுக்கு தெரியும் நடக்கிற விடயங்கள், பொருளாதார நெருக்கடிகள், எரிபொருள் இல்லை, பால்மா இல்லை, கேஸ் இல்லை, கேஸ் சிலிண்டர் படிக்குது இருந்தாலும் படிக்குது. இதே போல நீதி இல்லாத பிரச்சனை. அதே போல நீதி என்று வந்தாலும் கூட கௌரவ நீதி அமைச்சர் அவர்களே ராஜினாமா செய்ய வேண்டிய இருக்கும் ஒரு நாடு. அப்படி இருக்கும் பொழுது மாமனிதர் ஜோசப் பரராசிங்கம் அவர்களுக்கு இந்த அரசாங்கத்தினால் நீதி கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நான் ஒரு 2 தினங்களுக்கு முன்பு ஊடகங்களை பார்த்திருந்தேன். எங்களுடைய மாவட்டத்தின் அபிவிருத்தி குழு தலைவர் அவர்கள் ஒரு உரையை ஆற்றியிருந்தார். மட்டக்களப்பு மாவட்டத்திலே பெண்களுக்கு இருக்கும் நடக்கும் அநீதிகள், அச்சுறுத்தல், அவ்வாறு சில விடயங்களை பற்றி அவர் பேசியிருந்தார். இன்று அவரெல்லாம் ஒரு தூயவராக வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தை பெண்களை பற்றி பேசுவது ஒரு கவலையான ஒரு விடயம். அது இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு மக்கள் உணர வேண்டும். விசேஷமாக அதிலே அவரை நிச்சயமாக பார்ப்பார் நினைக்கிறேன். அவர் ஜோசப் பரராசிங்கம் ஐயாவுடைய மரணத்துக்காக அவர் நீதி கோரவில்லை. சில நேரங்களில் அவரே ஒரு குற்றவாளி, அவருக்கு அந்த குற்றச்சாட்டு இருந்தது. ஏதோ ஒரு வகையாக அவர் நீதிமன்றத்தின் மூலமாக தப்பி வந்திருக்கார். அவர் செய்யவில்லை என்று சொன்னால் ஏழாவதுக்காக நீதி கோரக்கூடாது. சரி, ஜோசப் பரராசிங்கம் ஐயா எனக்கு ஒரு பட்டியலே இவர்களுக்கு நீதி கோரவில்லை என்று நான் சில கேள்வியை அவர் கேட்கின்றேன். உண்மையிலே எனக்கு உண்மையிலே அவரை தெரியாது. சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத், நான் எங்கள் முன்னாள் உபவேந்தர், அவருடைய கொலைக்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்கவில்லை. ஒரு நீதியானவர் இன்று பெண்களுக்காக நீதி இல்லை என்று சொல்றவர் ஏன் ஒரு மட்டக்களப்பிலே உயிரிழந்த உபவேந்தர் அவருக்கு நீதி கேட்க முடியாது? அதே போல சகோதரி பேணி டி பிரேமியர் மேற்கன் கற்பழித்துக் கொல்லப்பட்டார். செய்த ஒரு சகோதரி ஏன் அந்த பெண்மணிக்காக நீதி கேட்க முடியாது? அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான சமூகங்கள் நாங்கள் நீதி கோருவோம். அதே போலதான் மர்ஷா ஜூன் பிரேஜி 6 வயசு ஒரு மாணவி பணத்துக்காக
கடத்தப்பட்டு கொல்லப்பட்டார் திருவண்ணாமலையில். ஏன் அவர்களால் இந்த மாணவிக்காக நீதி கோர முடியாது? அடுத்தது தினூஷிகா சதீஷ்குமார் 8 வயது மட்டக்களப்பில் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டார். அவர்கள் நீதியானவர்கள் என்று தூயவர்களாக பேசுகிறோம். இவருக்காக நீதி கோர முடியாது. இந்த பட்டியல் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறார். கிஷோர் என்று சொல்லி ஒரு பேண்ட் துறை சேர்ந்த ஒரு சகோதரர், கே கணேசலிங்கம், டி வசந்தரன். அந்த பட்டியலை வாசித்தால் நான் இன்று வேற எங்களுடைய ஐயா அவர்களுக்கு இந்த நினைவுரை பேருரை செய்வது நேரம் போதாக போகும். அப்படி எத்தனையோ பேரை சொல்லிக் கொண்டிருக்கலாம். இவ்வாறான இந்த கொல்லப்பட்டவர்கள் நீதி கிடைக்காதவர்களுக்கு நாங்கள் நீதி கோர வேண்டும். நீங்களும் தூயவர்கள் சொன்னால் இவருடன் சேர்ந்து இவர்களுக்கான நீதியை கோருவதற்கு இங்கே வர வேண்டும் என்ற அழைப்பை, பயங்கரமான அழைப்பை நானும் விரும்புகிறேன். அதே போல அதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த விடயங்கள். அண்மை காலமாக மட்டக்களப்பில் நடக்கிற ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். இன்று நாட்டிலே பஞ்சம் வந்திருக்கு. விலைவாசி அதிகரிக்கும் பொழுது பஞ்சம் வந்திருக்கு. எத்தனையோ பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அண்மையிலே கூட உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு மாவட்டத்தை செய்த லயன் செல்வராஜா அவருடைய நினைவு 2 காலை கழுத்தால் கையால் கொல்லப்பட்டார். இதுவரைக்கும் இந்த மாவட்டத்திலே அரசாங்கத்தோடு இருக்கிறவர்கள் ஏன் இவ்வாறான சம்பவங்களுக்கு ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை? இதுவரைக்கும் ஒரு அறிக்கை விடவில்லை. ஒரு போலீசார் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? ஒரு கேள்வி கேட்டதாக காணவில்லை. விதூஷன் சந்திரன் ஒரு இளைஞர் கொல்லப்பட்டார். போலீஸ் காவலிலே கொல்லப்பட்டார். அது சொல்லப்பட்டபடியே போதைப் பொருள் வைத்திருந்த காரணத்தால் அவர் கொல்லப்பட்டார். செத்த காரணித்தவர். ஆனால் இன்று பார்த்தால் அவர் அடிச்சு சாதிச்சிருக்கிறார். அதே போலதான் கௌரவ ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனுடைய வீட்டுக்கு முன்பாக அந்த இழந்த அந்த மகனை இழந்த அந்த தாய் ஒவ்வொரு மாதமும் மட்டக்களப்பு நீதிமன்றங்களுக்கு முன்பாக வந்து அழுது தன்னுடைய மகனுக்காக நீதி வேணும் என்று சொல்வதை நாம் பார்க்கக்கூடியதாக. அதே போல சவுக்கடியிலே கூட ஒரு படுகொலை நடந்தது. இப்படி மட்டக்களப்பு மாவட்டத்திலே இன்று 2008ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு முதல் எவ்வாறு அராஜகமான ஒரு நிலை இருந்ததோ அவ்வாறு மாறிக்கொண்டு வருவது என்பது நாம் அனைவரும் உணர வேண்டும். இது அனைத்துக்குமான காரணம் போலீசாருக்கும் அரசாங்கத்துடன் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நல்ல உறவு. இதுக்குரிய காரணம் இந்த மண் மாஃபியா வியாபாரங்கள். அவர்கள் வியாபாரங்களுக்கு செய்யும் பொழுது போலீசார் பார்க்காமல் இருப்பதற்காக, போலீசார் தவறு செய்யும் பொழுது இவர்கள் பார்க்காமல் இருப்பதற்கு நடக்குது. சரி, உங்களால் ஜோசப் ஐயா தான் நீதி தர முடியாது. இந்த உறந்த உறவுகளுக்காவது, அன்னை காலத்தில் நடந்த சம்பவங்களுக்காவது நீதி கோருவதற்கு நீங்கள் உதவ வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரை நாங்கள் அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அது சிங்களவராக இருக்கட்டும், இஸ்லாமியராக இருக்கட்டும், தமிழராக இருக்கட்டும், எந்த இடத்தில் எவருக்கு அநீதி நடந்தாலும் அவர்களுக்கு நீதி கோர வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அன்னை காலமாக உங்களுக்கு தெரியும், இலங்கை அரசாங்கம் தமிழர் மீது வைத்திருந்த அந்த தாக்குதல் அனைத்தையும் இன்று இஸ்லாமிய சமூகம் மீது காட்டுது. இன்று எவ்வாறு தமிழ் சமூகத்தை 80ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து அதுக்கு முன்புற காலப்பகுதியில் இருந்து தாக்கியிருந்தார்களோ அதே போல இஸ்லாமிய சமூகத்தை தாக்குதல் முயற்சிக்கிறார்கள். அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட முடியாது. அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டால் அதுக்கு நாங்கள் அது தவறு, அதுக்கு நீதி நாங்கள் கோராமல் நாங்கள் எங்களுடைய மாமனிதர் ஜோசப் பராசிங் அவர்களுக்கு நீதி கேட்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். அன்றைக்கு கூட நான் ஆங்கிலத்தை கொடுத்த ஒரு பேட்டியை எடுத்து ஆங்கிலமே தெரியாதவர்கள் தான் இதெல்லாம் விமர்சிப்பாங்க. 48ஆம் ஆண்டிலிருந்து 78ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழர்கள் ஆயுதம் ஏந்தி போராடவில்லை என்று சொன்னதை எடுத்து ஆங்கிலம் தெரியாதவர்கள் அதை பட்டம் போட்டு சாணக்கியன் 48ஆம் ஆண்டிலிருந்து 78ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழருக்கு எதிராக எந்த வன்முறை நடக்கவில்லை என்று சொல்லிதான் எழுதுகிறார்கள். நாங்கள் எங்களுக்கு நடந்த அனைத்து அநீதிகளுக்கும் நாங்கள் நீதி கோரும் பொழுது இன்று நடக்கும் அநீதிக்கு நாங்கள் நீதி கோர வேண்டும். அதனுடைய கட்சியின் நிலைப்பாடாக நாங்கள் எடுக்க வேண்டும். இன்று சில நேரங்களிலே நான் இஸ்லாமிய மக்களுக்கு சில அநீதிகள் நடந்தால் விமர்சனத்தை விமர்சிக்கிறார்கள். இவருக்கு தெரியலாது அடிவாங்க. ஆனால் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு வடக்கு கிழக்கிலே நாங்கள் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை அடைவதாக இருந்தால் அதிலே இஸ்லாமிய மக்கள் இல்லாத ஒரு தீர்வு இல்லை. அதை நான் உணர வேண்டும். யாராவது திறத்தை நினைச்சீங்கள் என்று சொன்னால் கிழக்கு மாகாணத்திலே வடக்கு கிழக்கிலே தமிழர்களுக்கு மட்டும் ஒரு அரசியல் தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி அது நடக்க போவதில்லை. அது நாங்கள் அனைவரும் உணர வேண்டும். எங்களுடைய சொல்வார்கள், நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டும்.
இன்னொரு சமூகம் எங்களுக்கு எதிராக எவ்வாறு அநீதிகள் செய்ததோ நாங்களும் இன்னொரு சமூகத்துக்கு எதிராக நாங்கள் அநீதி செய்யக்கூடாது. அது என்னுடைய நிலப்பாடு. நான் எங்களுடைய கட்சியின் நிலப்பாடு அதுதான். தமிழரசு கட்சி யாருமே தமிழர்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் இரு சமூகத்திற்கும் ரெண்டு மக்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு தான் நாங்கள் கூறுவதற்கு கட்சியாகவே இருக்கு. இதை இன்று பிள்ளையார் இருக்கிறவர்கள் அது அந்த அரசியலை செய்கிறார்கள். நாங்கள் அந்த அரசியலை செய்ய முடியாது. அப்படி செய்வதாக இருந்தால் நாங்கள் கட்சி மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை எடுத்து புதிய பாதையை நாங்கள் போக வேண்டும். அண்மையில் 2 நாட்களுக்கு முன்பு சிவில் சமூக அமைப்பு சொல்லி ஒரு கூட்டம் ஒன்று நாட்டுக்குள்ளே நடந்தது. அந்த கூட்டத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தது. நான் கலந்து கொள்ள வேண்டும். நான் எனக்கு அந்த அழைப்பை தந்த தலைவர்கள் நான் சொல்லியிருந்தேன். மட்டக்களப்பிலே இன்று எத்தனையோ காணியவை நடக்குது. மயிலத்தோடு மாதவன் இந்த வெளியாமலும் பட்டிமலை ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு தமிழர் கத்தியை கூட எடுத்துட்டு போயால் அந்த ஃபாரஸ்ட் காணியை வெளியாக்கி ஃபாரஸ்ட் பாதுகாக்க வேண்டிய அமைச்சரே பிரிச்சு கொடுக்குறாரு. ஆனால் நிறைய தெரியும். நான் போய் பார்த்தேன், அவருடைய பிரதேசத்தை போய் பார்த்தேன். நாங்கள் மயிலத்தோடு மாதவன் எத்தனையோ தரப்பு வழக்கு வைக்கிறோம். அப்ப அந்த ஏற்பாடு செய்த தலைவர் எனக்கு அந்த அழைப்பு தந்தபடி நான் சொன்னேன். இதுக்கு முந்தி கூட மட்டக்களப்பிலே இருக்கு 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக சேர்ந்து நீங்கள் சில விஷயங்களிலே ஒன்றாக நீங்கள் பயணிக்க வேண்டும், ஒன்றாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் ஒரு கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த கூட்டத்தில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. நான் எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் அந்த ஜனாவரம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தாங்க. அதிலே நான் சொன்னபடி நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மயிலத்தமடு மாதவன மேய்ச்சலை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். இதுவரை எந்த உதவியும் இல்லை. பட்டிமலையிலே என்னுடைய ஃபாரஸ்ட் காணியை அவருக்கு நடத்திருக்கு மாவட்ட அமைப்பு தலைவர் அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஃபாரஸ்டுக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு சொல்ல வேண்டும், இவங்க அத்துமுறை அதுல குடியேறி இருக்கிற மக்கள் இவர்களை வெளியேற்றுங்க என்று சொல்ல வேண்டும். அதை செய்ய முடியாது. அப்ப நான் அந்த ஏற்பாடு செய்த தலைவர் சொல்லியிருந்தேன், நீங்கள் அரசாங்கத்துடன் சேர்ந்து கிழக்கு மாகாணத்திலே எங்களுடைய தமிழருடைய காணியை அரசாங்கத்துக்கு தங்களுடைய லாபங்களுக்காக கொடுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நினைத்து பேசுவதற்கு நான் தயாரில்லை. அவ்வாறு பேசுவதாக இருந்தால் அவர்கள் அதை நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு அறிக்கையாளர் அரசாங்கம் செய்த தவறு. இன்று தொல்பொருள் என்ற பெயரில் வெள்ளாமையிலே நேற்றைய தினம் கூட நான் மட்டும் விஸ்வநாதரி நேற்றைய தினம் கூட ஒரு பெரிய ஒரு போர்டு போட்டு தொல்பொருள் கிழக்கு மாகாணத்திலே 10,000 20,000 ஏக்கர் சொல்லி பெரும்பாலும் சமூகத்தினால் எங்களுடைய காணியாவதை நடக்குது. அந்த கூட்டத்திலே எஜெண்டாவிலே கூட அந்த வழியை கொடுக்கப்படவில்லை. நான் எங்களுடைய மூத்த தலைவர் செல்வராஜ் அவர்கள் மட்டும்தான் அதை பற்றி பேசியிருந்தார். நான் இப்போ ஏனே பாராளுமன்ற பேசியிருந்தாங்க. நான் அறிந்த வகையிலே எங்களுடைய மூத்த தலைவர் தான் சொல்லியிருந்தார், மயிலத்தமடு மாதவனைக்கு என்ன நடக்க போகுது. அவருடன் இணைந்து நாங்கள் செயல்பட முடியாது. அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக துவேஷத்தை வளர்த்துக் கொண்டிருந்தாலும் கூட அதை நாங்கள் செய்ய முடியாது. அப்படி நாங்கள் செய்தால் வடக்கு கிழக்கிலே தமிழருக்கான தீர்வுகளை நாங்கள் மறக்க வேண்டும். இஸ்லாமிய மக்களுக்கு நான் சொல்ல முடியாது. அவர்கள் சொல்றார்கள், கிழக்கிலே நாங்கள் தான் பெரும்பான்மை சமூகம், நாங்கள் தமிழ் மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். அவர்கள் தமிழ் மக்களோடு இப்ப சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை என்று சொன்னால் இன்னொரு 20 வருடத்திலே கிழக்கு மாநிலத்திலே தமிழ் பேசும் மக்களே இல்லாத நிலைமை. அதுக்கான ஏற்பாடு சகலது நடந்து கொண்டிருக்கு. எதிர்வரும் மாகாண தேர்தல் வந்தால் அதிலே ஒரு அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்த தமிழ் பேசாத ஒருவரை முதலமைச்சராக கொண்டு வருவதற்கான சகல ஏற்பாடு நடந்திருக்கு. இன்று ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆளுநரை வைத்துக் கொண்டு மேல் சொல்லுவார் எவ்வளவு கஷ்டப்பட்டனர். இந்த மாநகர சபையை வலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் அந்த முதலமைச்சர் ஆளுநர் 2 பேரும் ஒரே சமூகத்தில் எப்படி இருக்க முடியாது? இஸ்லாமிய மக்கள் நான் சொல்றேன், தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் இரு சமூகம் ஒன்றாக வாழவில்லை என்று சொன்னார். வடக்கு கிழக்கிலே தமிழர்களுக்கு எதிரான நிலை என்பதை நாங்கள் பிரதேசவாதி. அண்மையிலே மட்டக்களப்புக்கு ஒரு புதிய ஒரு ஆணையாளர் ஒரு நியமிக்கப்பட்ட பொழுது அவர் முதல் வடக்கு கிழக்கு ஒரு பிரதேசவாதி, யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு ஒரு பிரதேசவாதி, இன்று மட்டக்களப்பு அம்பாறை என்ற பிரதேசவாதம் மாறளவுக்கு நடந்து கொண்டிருக்கு. அதே காலதீவான் வந்து மட்டக்களப்பு ஆணையாளராக இருக்கிறது, மட்டக்களப்பு செய்வாங்க ஆணையாளர் இருக்க வேண்டும் என்று சொல்லி 2 மணி நேரத்துக்குள் ஆணையாளர் மாற்றிட்டாங்க. உங்களுக்கு காலதீவ மக்களுடைய வாக்கு வேணும்.
ஆனால் காரதீவை செய்தவர்கள் மட்டக்களப்பிலே ஆணையாளராக இருக்கக்கூடாது. இதை நான் கேட்டுக்கொள்ளலாமா? இன்று நான் கூட நேரம் நான் பேசுகிறேன், சசியாளர் மீது பார்த்துக்கிறேன், தரப்பட்ட நேரம் பார்த்துக்கிறேன். ஆனால் இருந்தாலும் கூட ஒரு சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தை நான் பயன்படுத்திக் கொண்டேன். உண்மையிலே நாங்கள் எதிர்வரும் வருடத்திலே 2022ஆம் ஆண்டு எதிர்வரும் அளவில் நாங்கள் சில எங்களுடைய மூத்த முதல்வருடன் நாங்கள் பேசியிருக்கிறோம். சில எங்களுடைய அமெரிக்கா பயணம், கனடா பயணம், யூகே பயணம் போன்றவர்களில் நடந்த விடயங்களை பற்றி கட்சியில் இருக்கும் அங்கத்தவர்களுக்கு ஒரு தெளிவுகள் கொடுப்பதற்காக சில கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்படும். அந்த விடயங்களை இந்த இடத்தில் நாங்கள் பேசினால் இன்றைய நாளின் நிகழ்வுக்கு அது பொருத்தமாக இருக்காத காரணத்தால் அதை நாங்கள் பேசவில்லை. ஆனால் 2022ஆம் ஆண்டிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கு மட்டும் சொல்ல முடியும். அதாவது பூவோர் அரசியலும் சரி, இலங்கை அரசியலும் சரி, ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு. இந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவதற்கு எங்களுடைய கட்சிக்குள்ளே நாங்கள் முதலாவது சில நிலப்பாடுகளை நாங்கள் இழக்க வேண்டும். இன்று நாங்கள் ஒரு அரசியல் தீர்வை நோக்கி ஒரு பயணத்தை நாங்கள் போக வேண்டும். அதுக்கு கட்சிக்குள்ள நாங்கள் அனைவரும் இழக்க வேண்டும். கட்சியிலே ஒரு சிலர் நிலப்பாடு இருக்கிறார், தனிப்பட்ட லாபங்களாக கூடிய காரணம் அதெல்லாம் மாற்றி தமிழ் மக்கள் எதிர்காலத்திற்காக நாங்கள் எல்லாம் ஒருமித்த ஒரு நிலைப்பாடு பெற வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுடைய புதிய அரசியல் அமைப்புடையவராக இருக்கட்டும், அதிலிருந்து எங்களுடைய பொறுப்பு கூறக்கூடியவராக இருக்கட்டும், அதனுடன் சேர்த்து எதிர்காலத்தில் அபிவிருத்தி என்ற விடயத்தை நாங்கள் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் செயல்படுவோம் என்பதை சொல்லி இவ்வாறான ஒரு சிறந்த ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்த மட்டக்களப்பு மாவட்ட வாலிபர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை சொல்லி அதிலிருந்து இன்றைய தினம் என தொலைபேசி அழைப்பது வந்திருந்தேன். அவரை சொன்ன ஒரு விடயம், ஐயா ஜோசப் ஐயாவுடைய ஆதரவாளர் நாங்கள். ஜோசப் ஐயாவுடைய நிகழ்ச்சியை கலந்து கொள்ள எங்களுக்கும் விருப்பம் தான். ஆனால் நாங்கள் நீங்கள் 25ஆம் தேதி நத்தால் நீங்கள் வைத்தீங்கன்னா அது 2 மணிக்கு வைத்தால் நாங்கள் எப்படி வாழது? எத்தனையோ ஃபாதர்ஸ் சொன்னபடி நாங்கள் கலந்து கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் 25ஆம் தேதி வைத்தால் நாங்கள் அதுதான் எங்களுடைய வருடத்திலே எங்களுக்கு மிக முக்கியமான நாள் நத்தால். அதிலே நாங்கள் எங்கள் உறவினர்கள் வருவார்கள், நாங்கள் உறவினர்கள் போக வேண்டும். போனவர்கள் கூட இந்த ஒரு ரிக்வெஸ்ட் முன்வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய வகையான ஒரு தினத்திலே நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏன்னா என்று பார்த்தீங்கன்னா கூட கூடிய அளவு எங்களுடைய கட்சியை சேர்ந்த ஆதரவாளர் இருக்கிறாங்க. நாங்கள் ஆலயத்துக்குள் செல்கிறதுக்கு கூட எங்களுடைய மகளிர் அணியை சேர்ந்த தேவனியாக தான் இருந்தார்கள். இன்று அந்த சபையை நாங்கள் தவிர எத்தனையோ பேர் இதுக்கு வருவதற்கு ஆர்வத்தில் இருந்தாலும் கூட 25ஆம் தேதி செய்தால் எங்களால் வர முடியாது. அப்ப இதை நாங்கள் எதிர்வரும் வருடத்திலே நாங்கள் இதை பற்றி நாங்கள் சிந்தித்த ஒரு தீர்மானத்துக்குள் நாங்கள் வர வேண்டும். என்றால் ஜோசப் பிரகாசன் ஐயா அவர்கள் எங்களுக்கு கட்சிக்கு மட்டுமானவர் அல்ல, மட்டக்களப்பு மாவட்டத்தின் மக்களுக்கு முடியவர், சொந்தமானவர். அந்த வகையிலே அதை மனதில் வைத்துக் கொண்டு எதிர்வரும் காலங்களில் செயல்படுமாறு எங்களுடைய வாழ்க்கை தலைவர்கள் கொண்டு எனக்கும் பேசுவதற்கு சந்தர்ப்பத்தை தந்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.